நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இது உலக நாடக தினம். மார்ச் 27ஆம் தேதி யுனெஸ்கோவுடன் இணைந்த வேர்ல்டு தியேட்டர் இன்ஸ்டியூட் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு 1961ஆம் ஆண்டு இந்த உலக நாடக தினத்தை அறிவித்து உலகம் முழுக்க இது நாடகக்கலையினுடைய மேன்மையை பறைசாற்றவும் அதனுடைய பயன்பாடுகளை மக்களிடம் கொண்டு சென்றவும் அக்கலையை மேலும் வளர்த்தெடுத்து நிலைநிறுத்தவும் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. உலக நாடகக்கலை என்பது மனிதர்கள் உருவாக்கிய மிக தொன்மையான கூட்டுக்கலைகளில் ஒன்று இந்த நாடகக்கலை. நாம் இதை தெருக்கூத்து வடிவில் நாம் நம்முடைய தமிழ் பாரம்பரியத்தில் பார்க்கிறோம். இந்திய அதேபோல் கதகளி போன்ற நாடக வடிவங்கள் இருக்கின்றன. இன்னும் பல்வேறு விதமான சாஸ்திரிய சங்கீத அடிப்படையிலான நாட்டிய நாடகங்கள் போன்றவை இருக்கின்றன. உலக அளவில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கிரேக்கம்தான் நாடகக்கலையினுடைய ஒரு தொட்டிலாக தொடக்கமாக கருதப்படுகிறது. கிரேக்கத்திலிருந்து பிறந்த இந்த கலை என்பது துன்பியல் நாடகங்கள், அதாவது ட்ராஜடி என்ற ஒரு வகையாகவும், இன்னொரு புறம் காமெடி நகைச்சுவை நாடகங்கள் என்று இன்னொரு வகையாகவும் உலகம் முழுக்க நடிக்கப்பட்டன. நாடகங்களுக்கு ஒரு காலத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி நாடகக்கலையை ரசித்தனர். ஷேக்ஸ்பியர் போன்ற உலக புகழ் பெற்ற ஆசிரியர்கள் அவர்கள் இன்றைக்கும் நிலைத்து நிற்கக்கூடிய நாடகங்களை இயற்றினார்கள். ஒத்தல்லோ போன்ற நாடகங்கள், ஹாம்லெட் போன்ற நாடகங்கள் எல்லாம் இன்றைக்கும் உலகம் முழுக்க நடிக்கப்படுகின்றன. உலகம் முழுவதும் இன்றும் பல்வேறு விதமான நவீன ஊடகங்கள் வந்த பிறகும் கூட, சினிமா என்ற கலை பிரம்மாண்டமாக அனைத்தையும் ஆக்கிரமித்து கொண்ட பிறகும் கூட, மின்னணு சாதனங்கள் வந்த பிறகும் கூட நாடகக்கலை என்பது இன்னும் வலிமை பெற்று மேன்மை பெற்று திகழ்கிறது என்பதை பார்க்கிறோம். ஒவ்வொரு நாட்டிலும் பல்லாயிரக்கணக்கான நாடக குழுக்கள் செயல்படுகின்றன. பல்வேறு நோக்கங்களுக்காக அவை செயல்படுகின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். அதாவது கேளிக்கை வடிவிலான நாடகக்கலைகள் இருக்கின்றன என்று சொன்னால், இன்னொரு புறம் தொன்மை கதைகளை சொல்லக்கூடியவை, ராமாயணம், மகாபாரதம் போன்ற நாடகங்கள், வள்ளி திருமணம் போன்ற நாடகங்கள் எல்லாம் கிராமப்புறங்களில் இன்றைக்கும் இருக்கின்றன. நல்லதங்கால் கதையை நாடகமாக நடிக்க கேட்டும் பார்த்தும் கண்ணீர் விட்டு அழாதவர்களே இல்லை. பின்னால் நாடகக்கலையிலிருந்து தான் சினிமாக்கலையும் தோன்றியது என்பதும், இன்றைக்கும் கூட சினிமாவில் நாடகக்கலையினுடைய தாக்கம் இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம். மேலும் இந்திய சுதந்திர போராட்ட காலத்தில் நாடகக்கலை ஒரு மிகப்பெரிய பங்கை சுதந்திர போராட்டத்தில் வகித்தது. புரட்சிகரமான நாடகங்கள், ஆதிக்கத்திற்கு எதிரான நாடகங்கள் அவை நடிக்கப்பட்டன. அரசினால் அவை தடை செய்யப்பட்ட வரலாறும் உண்டு. திராவிட இயக்க வரலாற்றில் நாடகக்கலைக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கிறது. மிகச்சிறந்த நாடக ஆசிரியர்களை திராவிட இயக்கம் உருவாக்கியது என்று சொல்லலாம். முக்கியமாக அண்ணா அவர்களுடைய நாடகங்கள், கலைஞர் அவர்கள் எழுதிய நாடகங்கள், இவையெல்லாம் மக்களிடம் மிகப்பெரிய தாக்கத்தை, சமூக மறுமலர்ச்சிக்கான சிந்தனைகளை விதைத்தன. பெண் விடுதலை, மொழி விடுதலை, இன விடுதலை, மூடநம்பிக்கை ஒழிப்பு போன்றவற்றிற்காக நாடகங்கள் நடிக்கப்பட்டன. அண்ணாவாலும் கலைஞராலும் எழுதப்பட்ட அந்த நாடகங்கள் பின்னர் சினிமாவாகவும் மாறி மக்களிடம் பெரும் செல்வாக்கு செலுத்தின என்பதை நாம் பார்க்கிறோம். அதேபோல் இடதுசாரி நாடக கலைஞர்களும் சமூக மாற்றத்திற்கான ஏராளமான நாடகங்களை இயற்றி நடித்தார்கள். பல சமயங்களில் அவை ஆட்சியாளர்களை அதிர்ச்சியடைய வைத்தன. அவற்றை ஒடுக்குவதற்கு பல்வேறு விதமான வழிமுறைகளை மேற்கொண்டார்கள். இன்றைக்கும் கூட வீதி நாடகங்கள் போன்ற வடிவங்கள் உயிர்ப்போடு இருக்கின்றன. சமூக மாற்றத்திற்கான கருத்துக்கள் விதைக்கப்படுகின்றன. பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் நாடக குழுக்கள் செயல்படுகின்றன. அவை நடிப்பு திறன் பயிற்சிக்காகவும் சமூக மாற்றத்திற்கான சிந்தனைக்கான களன்களாகவும் இந்த நாடக குழுக்கள் செயல்படுகின்றன. நாடகங்கள் என்பவை நேரடியாக மக்களுடைய உணர்ச்சிகளை பிரதிபலிக்கக்கூடியவை. மக்களோடு நேரடியாக தொடர்பு கொண்ட, மக்களோடு மக்களாக வெளிப்படக்கூடிய ஒரு கலை என்ற வகையில் நாடகக்கலைக்கு அழிவில்லை, அது என்றென்றும் நீடித்து நிற்கும் என்பதை நாம் இந்த நாளில் நாம் நினைவில் நிறுத்துவோம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நல்ல இலக்கியங்களை படியுங்கள் என்று சொன்னால், சங்க இலக்கியமெல்லாம் இப்போது யார் படிக்கிறார்கள் என்று சிலர் கேட்கிறார்கள். நல்ல இலக்கியம் என்பது சங்க இலக்கியம் மட்டும்தான் என்பதில்லை. சங்க இலக்கியங்கள், ஐம்பெருங்காப்பியங்கள், திருக்குறள், பின்னால் வந்த இடைக்கால இலக்கியங்கள், பாரதியார், பாரதிதாசன் வரைக்கும் 1000 நல்ல இலக்கியங்கள் இருக்கின்றன.
திரைப்பட பாடல்களில் கூட பல பாடல்கள் நல்ல இலக்கியங்களாக இருக்கின்றன. ஒரு பாடல் அன்றைக்கு நான் அமர்ந்திருக்கிற போது தொலைக்காட்சியில் வந்தது. அந்த பாட்டின் ஒவ்வொரு வரியும் எண்ணி பார்த்து பாராட்டத்தக்க வரிகளாக அவை அமர்ந்திருக்கின்றன. நாம் அறிந்த படம், கேட்ட பாடல்தான் ஜெய் பீம் என்று ஒரு படம் வந்தது. அதில் தலைகோதும் இளங்காத்து, அது தலை என்று கூட வராது, தலகோதும் இளங்காத்து சேதி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழச் சொல்லித்தரும் என்று அந்த பல்லவி அமைந்திருக்கும். இந்த 2 வரிகளில் அந்த 2வது வரியை நினைத்து பார்த்தால் அதுவே வாழ்க்கையை எப்படி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்று புரியும். அந்த தலையை கோதி விடுகிற காற்று சேதிகளை கொண்டு வரும் என்பதை விட்டுவிட்டு அடுத்த வரியை பார்த்தால் மரமாகும் விதையெல்லாம் பாடம் வாழச் சொல்லித்தரும். ஒவ்வொரு விதையும் மரமாக மாறுகிறது என்றால் எளிதாக அந்த விதை மரமாக மாறிவிடாது. அது பூமியை துளைத்து கொண்டு மேலே வர வேண்டும். பூமிக்குள் போட்டு புதைத்ததற்கு பிறகும் அது எழுந்து வருகிறது என்றால் நீ எத்தனை தான் கீழே தள்ளப்பட்டாலும் உன்னாலும் மேலே வர முடியும் என்கிற நம்பிக்கையை மரமாகும் விதையெல்லாம் வாழச் சொல்லித்தரும் என்று அந்த பாட்டு சொல்லும். அடுத்த வரியை கவனித்தால் கலங்காதே கலங்காதே நீயும் நெஞ்சுக்குள்ளே, இருளாத விடியாத நாடும் இங்கு இல்லை என்று அந்த பாட்டு வரி. எண்ணி பாருங்கள், பொதுவாக விடியாத நாள் இல்லை, நீ துணிவாக இரு, எவ்வளவுதான் இருட்டாக இருந்தாலும் காலையிலே பொழுது விடியும், உதயசூரியன் வரும் என்று நாம் சொல்ல கேட்டிருக்கிறோம். நம்பிக்கை தருகிற வரி. ஆனால் இந்த வரி வாழ்க்கையினுடைய இன்னொரு இயல்பை சொல்லுகிறது. விடியாத நாளும் இங்கில்லை என்று சொல்லாமல் இருளாத விடியாத நாளும் இங்கில்லை என்று சொல்லுகிறது. எந்த இருட்டும் விடியும், எந்த நாளும் இருளும், இரண்டும் கலந்ததுதான் வாழ்க்கை. வெறும் விடியல் அல்ல, எவ்வளவு இருட்டாக இருந்தாலும் விடிந்து விடும் நம்பிக்கையோடு இரு என்று சொல்லுகிற அதே நேரத்தில் எவ்வளவு வெளிச்சமாக இருந்தாலும் இருளும் வரும், எச்சரிக்கையோடு இரு என்றும் இருளாத விடியாத நாளும் இங்கு இல்லை என்று அந்த வரி சொல்லுகிற போது வாழ்க்கையின் ஆழமான பொருள். நாம் பொதுவாக ஒருவரை வாழ்த்துகிற போது நீங்கள் பல்லாண்டு பல்லாண்டு எந்நாளும் இன்பமாக வாழ்க என்று வாழ்த்துகிறோம். அது வாழ்த்துவதற்காக சொல்லப்படுகிற வரிகள் தான் என்பது நமக்கும் தெரியும், வாழ்த்தினை கேட்கிறவருக்கும் தெரியும். அப்படியெல்லாம் எந்நாளும் இன்பமாக வாழ்க்கை இருக்காது, இரண்டும் கலந்துதான் இருக்கும். விடியாத நாளும் இங்கு இல்லை, இருளாத நாளும் இங்கு இல்லை என்று சொல்லுகிற அந்த வரி நிற்காதே முன்னேறு என்று அந்த பாட்டு சொல்லும். போய்கொண்டே இரு, நீ உன்னை நம்பி முன்னே போகும் பாதை உண்டாகும் என்றும் அந்த வரி எடுத்து சொல்லும். நீ உன்னை நம்பி நடந்தால், தொடர்ந்து நடந்தால் பாதையை தேட வேண்டியதில்லை, நீ நடந்து நடந்து பாதையை உருவாக்கு என்று அந்த பாடல் சொல்லுகிறது. பெரும்பாலும் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற பாதைகளெல்லாம் நாம் நடந்து நடந்து உருவாக்கிய பாதைகள் தான். இந்த உலகம் பாதைகளோடும் பெரிய நெடிய சாலைகளோடும் வந்து சேரவில்லை. இயற்கையில் நீண்ட நெடுஞ்சாலைகள், அது தேசிய நெடுஞ்சாலை, மாநில நெடுஞ்சாலை என்றெல்லாம் நெடுஞ்சாலைகளை நாம் தான் உருவாக்கினோம். எந்த நெடுஞ்சாலைகளும் இயற்கையாக உருவானதில்லை. எனவே தான் நீ சாலைகளை உருவாக்க வேண்டும். நீ உன்னை நம்பி முன்னே நடந்தால் பாதை உண்டாகும் என்று அந்த பாட்டு சொல்லுகிறது. திரும்ப திரும்ப ஒரு நம்பிக்கையை தருகிற, எவ்வளவு துயரத்திலும் கலங்காமல் இருக்க வேண்டும் என்று சொல்லித் தருகிற பாட்டாக இது இருக்கிறது. ராஜமுருகன் என்ற ஒரு திரைப்பட இயக்குனர், அவர்தான் இந்த பாடலை எழுதியிருக்கிறார் என்று குறிப்பு காணப்படுகிறது. இந்த வரியை, இந்த பாட்டை இசையோடு கேட்கிற போது மிக சுகமாக இருக்கிறது என்பது ஒன்று. அந்த பாட்டின் வரிகளை கவனித்து பார்த்தால் அது நம்பிக்கை தருவதாக, உலகத்தின் இயல்பை சொல்லித் தருவதாக இருக்கிறது. எனவே நல்ல இலக்கியம் என்றால் சங்க இலக்கியம்தான் என்று தேட வேண்டாம். பக்கத்தில் இருக்கிற திரைப்பட பாடல் கூட பல நேரங்களில் நல்ல இலக்கியமாக இருக்கிறது. இலக்கியங்களை கேட்போம். வணக்கம் நேயர்களே. நாம் மன வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள், இவைகளெல்லாம் நாம் எவ்வாறு சமாளிப்பது என்பதை பற்றி சில யூகங்களை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் ஒவ்வொன்றாக பார்த்து வந்தோம். நாம் பிடித்தது, பிடிக்காதது, விட்டு கொடுப்பது, பிறந்த வீட்டை பற்றி நாம் பெருமையாக பேசாமல் இருப்பது என்று பல யுக்திகளை நான் உங்களிடம் கூறி வந்தேன். அதில் ஒரு முக்கியமான ஒன்றாக இருப்பது தாம்பத்தியம். மன வாழ்க்கையில் தாம்பத்தியம் என்பது பொதுவாக செக்ஸ் என்று சொல்கின்றோம்.
அதாவது அதை பற்றிய பாலியல் இதை பற்றிய பிரச்சனைகள் அதை பற்றிய அதாவது விவரங்களை எல்லாம் நாம் அதாவது வெளிப்படையாக சொல்வதற்கு நாம் இன்றும் அதாவது வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இன்னும் வரவில்லை. அதாவது அதுபோல் ஒரு சந்தர்ப்பம் தான் நிலவுகின்றது. பால்வெளிகளை பற்றி பாலியல் பற்றி விரிவாக வெளிப்படையாக சொல்வதற்கு முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றோம். அதாவது செக்ஸ் சொல்கின்றோம். செக்ஸ் என்றால் என்ன என்று அதாவது கேட்டோம் என்றால், செக்ஸ் என்பது லத்தீன் லாங்குவேஜில் அந்த காலத்தில் அதாவது மருத்துவத்துறையில் கிரேக்கர்கள் லத்தீன் இவர்கள் தான் அவர்கள் கை ஓங்கியிருந்தது. அவர்களுடைய மொழிகள் தான் இன்றும் மருத்துவத்துறையில் நாம் பின்பற்றி வருகின்றோம். அதாவது அது லத்தீன் மொழியில் செக்ஸ் என்றால் என்ன என்றால் பிரி என்று அர்த்தம், டிவிஷன் 2 மேஜர் பிரிவுகள், பைஃபர்கேஷன் என்று அர்த்தம், 2 மேஜர் பிரிவுகள் என்று அர்த்தம். அதை செக்ஸஸ் என்று கூறினார்கள். அந்த செக்ஸ் என்பது என்னவென்றால் அதாவது அது வாழ்க்கையில் எவ்வாறு அது பயன்படுகிறது என்றால் வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான ஒன்றாக அமைகின்றது. அதாவது நம் வாழ்வை ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் செக்ஸ் உதவுகின்றது. அது மட்டுமல்லாமல் நாம் நீண்ட ஆயுளுடன் வாழ்வதற்கும் அது உதவுகின்றது. வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுவதற்கும் அது உதவுகின்றது. வாழ்க்கையில் அர்த்தம் வேண்டுமானவா, அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு அது உதவுகின்றது. ஆக ஒவ்வொரு கட்டத்திலும் அது செக்ஸ் என்பது நமக்கு அதாவது உதவுவதாக இருக்கின்றது. ஆரோக்கியமான வாழ்வு, அர்த்தமுள்ள வாழ்வு, நீண்ட ஆயுள் உள்ள வாழ்வு, இன்று நமக்கு அது பெரும் பங்கினை நமக்கு பகிர்கின்றது. அதாவது விஞ்ஞான முறை எடுத்துக்கொண்டோம் என்றால் எப்படி என்றால், விஞ்ஞான முறையில் உடல் ரீதியாக எடுத்துக்கொண்டோம் என்றால் அதாவது இருதயத்திலிருந்து நேரடியாக பிளட் சப்ளை எங்கு செல்கின்றது, தாம்பத்தியம் நடக்கும் நேரத்தில் அதை சப்ளை ஆகின்றது. அதாவது இதயம் தன்னுடைய சப்ளையை ஒவ்வொரு ஆர்கன்களுக்கும் லிவர் இருக்கின்றது, கிட்னி இருக்கின்றது, லங்ஸ் இருக்கின்றது, ஒவ்வொன்றுக்கும் அது பிரான்ச் மூலமாக மெயின் பிரான்ச் என்று சிறு பிரான்ச் என்று அப்படி தான் செல்கின்றது ஒவ்வொரு உறுப்புகள் வேலை செய்வதற்கும். ஆனால் இந்த தாம்பத்தியத்தில் இந்த செக்ஸ் இந்த செயல்படும் நேரத்தில் 5 புலன்களும் மனிதனுடைய 5 புலன்களும் ஒன்றாக இணைந்து செயல்படக்கூடிய நேரம் அது. அதாவது கோஆர்டினேஷன், கோஆபரேஷன் என்று ஒன்றுக்கொன்று கோஆர்டினேட் பண்ணி ஒத்துழைத்து மொத்தமாக ஒரே நேரத்தில் பணி செய்யக்கூடிய அந்த நேரம்தான், அதாவது செயல்படக்கூடிய நேரம்தான் நமக்கு தாம்பத்தியம். அந்த நேரத்தில் இருதயம் என்ன செய்கின்றது, நேரடியாக தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கொண்டு நேரடியாக இரத்த சப்ளை அங்கே செலுத்துகின்றது. உடல் இந்த அளவுக்கு ஒத்துழைக்கின்றது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, அதாவது தாம்பத்தியம் செக்ஷன் சொல்கின்றோமே, அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடம் மூளையில் இருக்கின்றது. அதற்கு அருகில்தான் அறிவுத்திறன் உள்ள இடமும் இருக்கின்றது. இந்த 2 கண்ட்ரோல் ரூமும் மூளையில் அருகருகே இருக்கின்றது, அருகாமையில் இருக்கின்றது, அடுத்தடுத்து இருக்கின்றது. ஆகவே அதாவது அறிவுத்திறன் அதிகமாக இருந்தாலும் அது ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது, இது அதிகமாக இருந்தாலும் அதை ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது. இவ்வாறாக அடுத்தடுத்து இருக்கின்றது. எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அதாவது நாம் பார்க்கின்றோம், அதாவது உடல் மட்டுமல்ல உள்ளம் கூட, அதாவது தாம்பத்தியம் என்பது தனி மனிதனுடைய வாழ்க்கை, தனி மனித சுதந்திரம் என்றால் கூட இருவரும் இணைந்தால்தான் நாம் அதை செயல்படுத்த முடியும். அதே நேரத்தில் அதாவது அது உடல் சம்பந்தமான ஒன்றுதான், உறவுதான். இருந்தாலும் மனம் அங்கே முக்கியத்துவம் பெறுகின்றது. மனமும் அதில் பங்கேற்கின்றது. எவ்வாறு என்றால் திருப்தி. நமக்கு திருப்தி என்பது எப்படி கிடைக்கின்றது? நாம் உடல் மூலமாகத்தான் அதில் நாம் தாம்பத்தியம் என்பது கிடைக்கின்றது அந்த செயலில். அதே நேரத்தில் நாம் அதாவது திருப்தி என்று ஒன்று உண்டு. திருப்தி அடைந்தால் தானே நமக்கு திருப்தி என்று ஒன்று வரும். அது முடிவு கொண்டு வருவதற்கு ஒரு திருப்தி தேவைப்படுகின்றது. அந்த திருப்தி எங்கிருந்து வருகிறது? மனத்திலிருந்து வருகிறது, மனம். ஆகவே அதாவது தாம்பத்தியத்தில் உடல் ரீதியாக இருந்தாலும் உள்ளமும் முக்கியமாக ஒரு பங்கை ஏற்றுக்கொள்கிறது. ஆகவே இது வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்று. இருந்தாலும் நாம் அதாவது செக்ஸ் என்ற வார்த்தைகளை சொல்வதற்கு நம்முடைய சமுதாயத்தில் சில ஸ்டிக்மாக்கள் இருக்கின்றது, அடைமொழிகள். அது மட்டுமல்லாமல் பட்ட பெயரெலாம் இருக்கின்றது. வெளிப்படையாக சொல்வதற்கே முடியாத ஒரு சந்தர்ப்பம் நிலவுகின்றது. அதனால்தான் இன்று அதாவது என்ன சொல்கின்றார்கள் என்றால் வாழ்வியல் மருத்துவம், வாழ்வியல் கல்வி என்று சொல்கின்றார்கள். அதாவது வாழ்வியல், அதை மருத்துவவியல் கல்வி அப்படி என்று சொல்கின்றார்கள். குடும்பவியல் கல்வி என்று கூறுகின்றார்கள். அதை நாம் அழகு தமிழில் சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய அழகு தமிழில் அர்த்தமுள்ளதாக சொல்ல வேண்டும் என்றால் அதுக்கு தாம்பத்தியம் என்று சொல்லலாம். தாம்பத்தியம் என்பது ஒரு புண்ணியமான வார்த்தை, ஒரு கண்ணியமான வார்த்தை. நாம் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆகவே தாம்பத்தியம் மனிதனுடைய
திருமணத்தில் தாம்பத்தியம் என்பது முக்கிய பங்கு வகிக்கின்றது. தாம்பத்தியம் இல்லாமல் திருமணம் இல்லை. தாம்பத்தியம் இல்லாத திருமணங்கள் அதாவது நிலைக்கலாம். ஆனால் திருமணம் இல்லாத தாம்பத்தியங்கள் நிலைத்ததாக சரித்திரமில்லை. ஆகவே தாம்பத்தியம் என்பது ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. தாம்பத்தியம் அதுவாக நம்முடைய சமுதாயத்தில் எடுத்துக்கொள்ளும் என்றால், திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியத்தை சமூகம் ஏற்றுக்கொள்வதில்லை. அது கண்டிக்கத்தக்கது, அது தண்டிக்கத்தக்கது. நம்முடைய சமுதாயத்தில் திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியம் ஒரு பாலியல் உறவு என்பதை சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா? ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி ஏற்றுக்கொள்ளாது. அதே நேரத்தில் திருமணத்தின் மூலமாக நாம் அடையும் தாம்பத்தியம் இருக்கின்றதே, அதற்கு நம்முடைய சமூகம் என்ன கூறுகின்றது? அதை ஒரு புண்ணியமாக நினைக்கின்றது, ஒரு கண்ணியமாக நினைக்கின்றது, ஒரு மரியாதையாக நினைக்கின்றது. நமக்கு ஒரு மரியாதையும் கிடைக்கின்றது அந்த தாம்பத்தியத்துக்கு. அதை சாந்தி என்று கூறுகின்றோம். மன அமைதி, சாந்தி முகூர்த்தம் என்று கூறுகின்றோம் அல்லவா? திருமணத்தின் மூலம் அதை அடையும் பொழுது அதனுடைய கண்ணியமும் அதனுடைய மதிப்பும் கூடுகின்றது. ஆகவே திருமணத்தில், தாம்பத்தியத்தில், அதாவது இந்த தாம்பத்தியம் ஈடுபடும் போது அதில் சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. எழுதாத சட்டம், அது எழுதாத சில சட்டங்கள் இருக்கின்றன, சில கோட்பாடுகள், விதிமுறைகள், கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கின்றன. நம்ம சமுதாயம் அதை அமைத்து தந்திருக்கின்றது. ஒரு செயல் இருக்கின்றது வைத்துக்கொள்வோம். ஒரு செயல் இருக்கின்றது, அந்த செயலுக்கு ஒரு அதாவது ஒரு லிமிட்டேஷன் இருக்கும். அந்த லிமிட்டுக்குள்ளே நாம் இருக்க வேண்டும். சமுதாயம் ஒன்றை வைத்திருக்கின்றது, ஒரு செயலை. அந்த செயலை நாம் தாண்டும் பொழுது, அந்த செயலை மீறி, அந்த வேலையை மீறி, அந்த ஒரு லிமிட்டேஷனை மீறி நாம் செயல்படும் போது எப்படி இருக்கின்றது? அது சமுதாயத்திற்கு பயன்படும் பொழுது அது சாதனையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சமுதாயத்திற்கு பயன்படாத இருக்கும் பொழுது, சமுதாயத்திற்கு தீங்கு விளைக்கும் போது அது தண்டனைக்குரியதாக ஆகிறது. ஆகவே சமுதாயம் நாம் அதை தவறு என்றும் சரி என்றும் அதை தீர்மானிக்கின்றது. அதாவது தாம்பத்தியத்தை பொறுத்தவரையில் என்னென்றால், அதாவது இதுதான் சரி, இதுதான் தவறு என்றில்லை, இதுதான் அளவு, இவ்வளவுதான் அளவு இருக்க வேண்டும் என்றெல்லாம் இல்லை. அதாவது நம்ம முடிந்தது, முடியாதது, பிடித்தது, பிடிக்காதது, அதாவது வேண்டியது, வேண்டாதது எல்லாம் அங்கே இருக்கின்றன. அதே நேரத்தில் தாம்பத்தியத்தில் அதாவது வக்கிரங்கள் இருக்கின்றது, கொடுமைகள் இருக்கின்றது, துன்பங்கள் இருக்கின்றது, விவகாரங்கள் இருக்கின்றன, கொடுமைகள் இருக்கின்றன, இதெல்லாம் இருக்கின்றன. இதையெல்லாம் கட்டுப்படுத்ததான் சமுதாயம் ஒரு அதாவது சட்டங்களை, எழுதாத சட்டங்களை இயக்கி வைத்திருக்கின்றது, கட்டுப்பாடுகளை. அந்த கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் பொழுதுதான் அந்த தாம்பத்தியம் சிறப்பை பெறுகின்றது. ஆகவே இன்றைய இளைஞர்கள் அதாவது தாம்பத்தியத்தை பொறுத்தவரை எப்படி இருக்கின்றார்கள் என்பதை நாம் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.